நண்பர்களே, இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான மட்டன் பிரியாணியோட உங்களை சந்திக்கிறேன். ஷூட்டிங் வந்தேன், 4 மணி ஆச்சு. அப்படியே மழை சரியான மழை மாதிரி தரையில் ஃபுல்லாக நனைஞ்சிருச்சு. அருமையான மட்டன் பிரியாணியோட நீ சந்திக்கிறேன். நல்ல ஒரு ப்ரொடியூசராக இருக்காரியா, என்ன வேணும் வீச பண்ணிட்டாப்புல. ஏதாவது வாங்கி கொடுங்க சார் சொன்னேன். திடீர்னு மட்டன் பிரியாணி வாங்கி கொடுத்துறாங்க. ஆஹா, செம்ம பசி நண்பர்களே. அடடடா நண்பர்களே, எச்சி ஊர் நண்பர் முட்டாய் மாதிரி. அடடடா, நிறைய ஐட்டம் இருக்கு. ஏமாப்ல நிறைய ஐட்டம் இருக்கு. ஆமாம் ஆமாம், இதானே சார் சுக்கலா இருக்கா? அது வந்து இது 65 65. ஓ, கால் சாம்பார் இருக்கியா? ஏன் அங்கே போய் சொல்கிறீங்க? 65 தான்மா சொன்னாங்க, ஏமாற்றிட்டாங்க போல. ஏன்னா வெண்டிக்காய் குழம்பு வருது. அட பாவிகளா, அடடடா சாம்பாருக்கு சேர்ந்து தீட்டிங்க போல. அட பாவிகளா டே, ஏடா சொல்ல மாட்டேங்களா? சாம்பார் வேணா சேர்த்து வச்சுருக்கீங்க நண்பர்களா. இங்கே அருமையான மட்டன் பிரியாணி மாதிரி அந்த பீஸை வச்சு இப்படி வச்சு சாப்பிட்டா வேற லெவலு. ஏங்க சாப்பிட்டா தாங்க அது சால்சா இல்லாமல் அது வெண்டிக்காய் கூட்டு. அப்படியா? ஆமாம், சாம்பாருக்கு வாங்கினதை நீங்கள் ஊற்றிட்டு வந்துட்டீங்க. ஆனால் நல்லா இருக்கு. இன்னொரு பட்டணத்தில் இது இருக்குது, குடல் இருக்குது. நீங்கள் சாப்பிடுங்க. நீங்கள் சாப்பிடுங்க. சாப்பிட்டேன். அப்படியா? நல்லா இருக்கா? செம்ம டேஸ்ட்லா. அருமையான மழை விழுது, சூப்பர். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்க? நான் சிக்கன் பிரியாணி. மாப்பிள்ள பீஸ்லாம் நிறையா இருக்குது. ஆமாம், எங்களுக்கே நிறையா இருந்துச்சு. அப்படியா? ஹலோ, ஏன்மா சிக்கன் பிரியாணி வேணான்ட்டீங்க? டெய்லி சிக்கன் பிரியாணி சாப்பிட்றோம். ஹீட்டு ரொம்ப ஹீட்டாக இருக்குது. மழைதான் விழுகுதில்ல, வாங்கி சாப்பிட வேண்டியானே. அப்படியே எனக்கு மிட்டாய் மாதிரி இருக்கு பீஸ். அடா இங்கே வரையா அச்சா, இப்படி வச்சு சோத்தை உருட்டிட்டு அடித்தாலும் இருக்குது. இன்னும் மழையா போறியா? ஆட்டியா மழை தண்ணியா? ஆத்தாடி ஆத்து. மாப்பிள்ள வெண்டிக்காய் சாம்பார் நல்லா இருக்கு. சாம்பாரே போதும்ன்றீங்களா? ஆமாம். பாயாசம் இருக்கியா? அந்த ஆமாம், பாயாசமாக தயிர் ஆகுமா அது? பாயாசம் சாப்பிட்ருவீங்களா? பூராத்தையும் சாப்பிட்ருவீங்களா? வேணுமா உனக்கு? சாப்பிடுங்க. சொல்லித்தொலையா? உனக்கு ஓகே வந்து சாப்பிடுங்கம்மா, சாப்பிடுங்க. சாப்பிடுங்க என்ன போதும். சாப்பிட்டுக்கிறேன். சாப்பிடுவா? அங்கே சாப்பிடுங்க. எச்சி ஊறுதா? ஆமாம். உனக்கு வைக்க மார்க்கி வைக்க போறியா? நான் வீட்டில் சொல்கிறேன் மாமா. இது எங்கிட்ட இருந்து லைன் போட்டீங்க? கிட்ட போட்டு கிடைக்கிறளவு போடணும் நாங்கள். அத்தாடி வெண்டிக்காய் கூட்டு இந்த இருக்கு ரசம்.
ரசத்தை ஊற்றுங்க. ரசமே இல்லை போலையே. ரசம் இல்லாமல் அப்படி எல்லாம் தீந்து வச்சு இதோட தயிர் மோர் பாயாசத்தோடு ஊற்றி அடிக்க வேண்டியாண்ணா. பாயம் தனியாக குடிக்கணும். சோத்தில் ஊற்றி அடிக்க வேண்டியாண்ணாமா. டாஸ்க் அப்படியே பிரியாணி இருக்குமாப்ல. ஒரு டாஸ்க் மாதிரி. மோலத்தி தான் அவனை பாதி எடுத்து வச்சிருப்போம்ல. நீங்கள் திங்க முடியாமல் இருந்தீங்க, அதையும் கேட்டேன். நான் சூப்பருங்க. ஆனால் கொலை போட்டு எனக்கு 2 பிரியாணி சாப்பிடுங்க மாமா. ஐயே முடிஞ்சா சோறு இதுங்க லைன் இருக்குன்னா இன்னும் இருக்கா? தம்பி மாப்பிள்ள அந்த சாப்பிட்றதுக்குலாம் பசிக்கின்றாரு. டக்குன்னு அப்படியே நிப்பாட் பாதி பிரியாணி வச்சுட்டேன். அது முதல்ல இருக்கலாம்ல. இது எங்கே ஆட்டை போட்டேனே அன்பு தம்பி வசந்துட்ட அவர் மாலை விடுங்க சாமியை. பாயசம் சாப்பிட மாட்டாரு. ஒருவேளை தம்பிக்கு சுகர் இருக்குமான்னு தெரியல. நேற்று பாயசம் சாப்பிட மாட்டேன், இன்னைக்கு சாப்பிட மாட்டேட்டாரு. மாலை போட்டிருக்கேன் கூட பார்க்க மாட்டேன். செருப்பு கழட்டி வந்துட்டியா? செருப்பு கழட்டி அடிப்பேன். உனக்கு உள்ள எல்லா நோயும் சொல்லிடுவேன். சொல்லவா? மழை வேற வந்துக்கிட்டு இருக்கு. மழை ஒரு செல்லு நாசம் பண்ணக்கூடாது. அதை பற்றி கவலைப்பட மாட்டாரு. டக்குன்னு வாங்க. மழையில் எது கழுவிக்கிட்டு இருக்கீங்க? மூடிக்கிறீங்களா? முடி வைங்க. அப்படியே முடிச்சிடும் வீடியோவா? முடிச்சிடும். மழை ஜாலியாக இருக்கியா நண்பர்களே? மற்றொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கும் வரை உங்களுடைய விடைபெறுவது மதுரை மீசமணி, கேமராமேன் மாறி. நன்றி.